அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கவிக்குடிமகன் அண்ணாமலையின் வணக்கம். இன்று நேயர்களாகிய உங்களுக்கு நான் வழங்கப் போகும் கவிதையின் தலைப்பு பார்க்க தகுந்த சுற்றுலா தலம். சுற்றுலா நம் நாடுகளிலும் சரி, மற்ற தேசங்களிலும் சரி, சுற்றுலா என்ற ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை ஏற்படுத்தி கொண்டு மக்கள் அநேகம் பேர் பற்பல இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருகின்றார்கள். எவ்வளவோ இடங்களுக்கு செல்கிறார்கள். குற்றாலம் அங்கே செல்கிறார்கள். குற்றாலத்தில் தான் ஏற்கனவே குரங்குகள் நிறைய இருக்கின்றனவே, அதற்கு இவர்களும் செல்ல வேண்டுமா? குற்றாலம் என்றவுடன் குதூகலமாக சென்று ஏதோ மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து விட்டதை போன்று ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். கொடைக்கானல் செல்கிறார்கள். உயர்ந்த மலையில் ஏறி நின்று கொண்டால் தாங்களும் உயர்ந்து விட்டதாக நினைத்து கொள்கிறார்கள். சரி, ஒக்கேனக்கல் என்று ஒரு தலம் இருக்கிறது, அங்கே செல்கின்றார்கள். அங்கே எவ்வளவுதான் குளித்தாலும் இவர்கள் மனதில் உள்ள அழுக்கு நீங்க போகிறதா? அந்த மனதின் அழுக்கை நீக்க வேண்டியதற்கு கடைப்பிடிக்க வேண்டிய உபாயங்கள் என்ன, வழிமுறைகள் என்ன என்பதை சிந்திப்பது கிடையாது. வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். நீ வெளிநாடு என்று நினைத்து எந்த நாட்டுக்கு செல்கின்றாயோ அந்த நாட்டுக்கு நீ பிறந்த நாடு வெளிநாடு தானே. இங்கே உன் நாட்டில் எதை பார்க்க போகின்றாயோ அதைத்தானே அங்கேயும் சென்று பார்க்க போகிறாய். அதனால் வெளிநாடுகளுக்கு சென்று வந்து விடுவதால் ஒரு மிகுந்த பேறு கிடைத்து விட்டதாக நினைத்து கொள்ளக்கூடாது. உண்மையிலேயே நீ பார்க்க வேண்டிய சுற்றுலா தலம் எது என்றால் அது பசித்தவன் வயிறு தான். பசித்தவன் வயிறு இருக்கிறதே, அதுதான், அந்த தலத்தை தான் நீ முதலில் பார்க்க வேண்டும். அதை பார்க்காது புறக்கணித்து விட்டு நீ எங்கெங்கோ சென்று அலைந்து திரும்ப வருவதால் ஒரு பயனும் கிடையாது. இவ்வாறு எனக்கு ஏற்பட்ட சிந்தனையில் நான் இந்த கவிதையை எழுதினேன். அதை இப்பொழுது உங்களுக்கு சொல்கின்றேன். பசித்தவன் வயிற்றை பார், அது பார்க்க வேண்டிய தலம். உழைப்பவன் இதயத்தை சேர், நீ இருக்க தகுந்த புலம். சிரிப்பவன் கண்களொரு சோலை, அங்கே உழைவிட ஒளிருமே நாளை. அன்பை அளிப்பவன் சிறந்த கொடையாளி, அவன் உலகம் அணிந்திடும் கணையாளி என்பதாக இந்த கவிதையை எழுதியிருக்கின்றேன். பசித்தவன் வயிறை பார். பக்கத்தில் வீட்டில் இருப்பவன் பசித்தவனாக இருக்கலாம். அவனை பாராது நீ எங்கெங்கோ சென்று வருவதால் நீ பெரிய சாதித்து விட்டதாக நினைக்க முடியாது. இரண்டாவது, உழைப்பவன் இதயத்தில் நீ இடம் பெற வேண்டும். அப்படி என்றால் உழைப்பவனை நீ மதிக்க வேண்டும். அவனுக்கு
உரிய ஊதியத்தை நீ வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் உழைப்பவன் மனதில் நீ இடம் பிடிக்க வேண்டும். ஆகவே உழைப்பவன் இதயத்தை சேர், நீ இருக்க தகுந்த புலம் என்று எழுதியிருந்தேன். சிரிப்பவன் கண்கள் ஒரு சோலை. நன்றாக மனம் விட்டு மனம் திறந்து சிரிக்கின்றான் அல்லவா, அவன் கண்கள் ஒரு சோலையை போன்று குளிர்ச்சி தருவதாக இருக்கும். ஒரு சோலை எப்படி இருக்கும்? தென்றல் வீசுவதாகவும் குளிர்ச்சி நிறைந்ததாகவும் நிழல் தருவதாகவும் பூக்கள் மலர்ந்திருப்பதாகவும் பசிய இலைகள் பார்ப்பதற்கு ஒரு நல்ல காட்சியை தருவதாகவும் இருக்குமல்லவா சோலை. அதை போன்று சிரிப்பவன் கண்கள் ஒரு சோலையாக தோற்றமளிக்கும். அந்த கண்களுடன் நாம் பார்த்து பழகினால் நமது நாளை வரும் நமது பொழுதுகள் ஒளி மிகுந்ததாக இருக்கும். ஆகவே சிரிப்பவன் கண்களை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அன்பை அளிப்பவன் சிறந்த கொடையாளி. இந்த உலகில் பணம் காசு தருபவனை காட்டிலும் வேறு ஏதும் பொருட்களை தருவனை காட்டிலும் ஒரு நல்ல மெய் அன்பை, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மெய் அன்பை எவன் தருகின்றானோ அவன்தான் சிறந்த கொடையாளி. அப்பேற்பட்ட கொடையாளி இந்த பூமகள் இருக்கிறார் அல்லவா, பூமாதேவி. இந்த பூமாதேவியை நாம் அலங்கரித்து பார்க்க வேண்டுமல்லவா. அவள் கரத்திலே, அவள் விரல்களிலே ஒரு மோதிரம், அதாவது கணையாளி. அந்த மோதிரத்தை அணிந்து நாம் ஒரு பார்க்க வேண்டுமல்லவா. அதற்கு நாம் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த அன்பை வழங்கும் சிறந்த கொடையாளி இருக்கின்றான் அல்லவா, அவனே பூமாதேவியின் விரல்களுக்கு சிறந்த கணையாளி ஆவான் என்ற கருத்திலே இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். மறுபடி இந்த கவிதையை வாசிக்கிறேன். பசித்தவன் வயிற்றை பார், அது பார்க்க வேண்டிய தலம். உழைப்பவன் இதயத்தை சேர், நீ இருக்க தகுந்த புலம். சிரிப்பவன் கண்களொரு சோலை, அங்கே உழைவிட ஒளிருமே நாளை. அன்பை அளிப்பவன் சிறந்த கொடையாளி, அவன் உலகம் அணிந்திடும் கணையாளி என்று இந்த கவிதையை முடித்திருக்கிறேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிக்குடி மகன், அண்ணாமலை.